அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். தொழில் தொடங்கும் காலம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல எந்த ஒரு செயல் நடைபெறுனாலும் அது சம்பந்தமான கிரகம், தசா அமைப்பு இதெல்லாம் நடைமுறையில் இருந்தாதான் அந்த செயல் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாறாக ஒரு நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நமக்கு டைம் நல்லா இருக்கும் பொழுது அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னா நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணி செஞ்சாலும் சரி, நமக்கு ஜாதகத்தில் தசா அமைப்பும் கிரக அமைப்பும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அது நீங்கள் என்னதான் எஃபெக்ட் போட்டாலும் அதனுடைய பலனை உங்களால் அனுபவிக்க முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். இப்போ எவ்வளோ காலம் இப்போ நிறைய பேர்த்துக்கு சலிப்பு வரும். எவ்வளோ காலம் அடிமை தொழில், ஒருத்தர் வேலை சொல்லி நம்ம செய்கிறது, தனியாக நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலோ, ஒரு ஆளை பார்ட்னர் வச்சு கூட்டு தொழில் செய்கிறதோ, இல்லை தனியாகவே ஒரு தொழில், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நாலேஜை பொறுத்து, அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து. என்னதான் அனுபவங்கள் இருந்தாலும் அந்த தொழிலை பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு நேரம் காலம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா விநாச காலம் விபரீத புத்தி, நமக்கு தசா புத்தி ஒன்று இருக்குது, கிரக அமைப்பு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம வேறு செயல் செய்கிறோம்னா அதை தோல்வியில் முடியும். நம்ம இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு செயல் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஜாதகம் சரியாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறுது அப்படின்னா அப்போ அதுவும் தோல்வியில் முடியும். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் கடைசி வரைக்கும் இந்த வெற்றியில் முடியுமா? அதெல்லாம் ஜாதகத்தை வச்சு தான், நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய கிரக அமைப்பு வச்சு தான் முடிவு பண்ணணும். அதாவது விநாச காலம் விபரீத புத்தி சொல்கிறாங்க இல்லையா? தேவை, அதாவது காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனேங்கிற மாதிரி அந்த ரெண்டுமே அந்த காலத்தை செய்யாமல் மாறி செய்யும் பொழுது அது தோல்வியில் முடியும். இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் தொழில் தொடங்கணும், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அவருடைய அனுபவத்தை அனுசரித்து கூட்டு தொழில் ஒருத்தரை பார்ட்னர் வச்சு செஞ்சாலும் சரி, தொழில் தொடங்கணும்னா பொதுவாக குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான கிரக அமைப்பு, தசா அமைப்பு எல்லாம் இருக்கும் பொழுது ஆரம்பிப்பது மிகச்சிறந்தது, சால சிறந்தது. நமக்கு என்னதான் அனுபவம் இருந்தாலும் சரி, அந்த தொழில் சம்பந்தமாக நமக்கு அந்த நேரத்தில் உதவி கிடைச்சாலும் சரி, நமக்கு டைம் சப்போர்ட் பண்ணாத நேரத்தில் ஆரம்பித்தா அது பெருசாக நன்மையை தருவதில்லை. அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குறைஞ்சபட்சம் தொழில், கூட்டு தொழிலோ சொந்த தொழிலோ தொழில் தொடங்கணும்னா குறைஞ்சபட்சம் எந்த மாதிரியான கிரக அமைப்பு தசாபுத்தி நடைபெற வேண்டும், அவருக்கு எதெல்லாம் கவனிக்கணும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதே போல் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் கூட்டு தொழில், அதாவது ஒருத்தர் பார்ட்னர் வச்சு கூட்டு தொழில் செய்கிறது 7ஆம் இடம். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் கிரகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது யாருன்னா சனி. சனி தான் தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் பொதுவாக தொழிலுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா சனி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் நம்ம ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம், தசாபுத்தி எப்படி இருக்கணும், எந்தெந்த பாவம் இயங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதரம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். வெற்றியை சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். முயற்சியை சொல்லக்கூடிய இடம், நம்ம ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முயற்சியெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தசையாக இருந்தாலும் அதில் 3ஆம் அதிபதியுடைய புத்தி நடக்கணும். அதே இல்லைன்னா 3ஆம் அதிபதியுடைய திசையாவது நடக்கணும். ஆனால் இந்த 3ஆம் அதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சி சுவருடைய தொடர்பு இல்லாமல் பகை நீச்சமாக இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. பாக்கி கேந்திரம் திரிகோணத்தில் இருந்து அவருடைய தசாபுத்தி நடைபெறுதுன்னா அந்த நேரத்தில் தொழில் தொடங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் இயங்கணும். 10ஆம் இடத்துடைய தசாபுத்தி, அதாவது 10ஆம் இடத்துடைய திசை அல்லது எந்த திசை நடந்தாலும் 10ஆம் இடத்தை சொல்லக்கூடிய கிரகத்துடைய புத்தி அந்த, ஏன்னா ஒரு திசையில் 9 புத்தி வரும் இல்லையா? அப்போ எந்த திசை நடந்தாலும் அதில் அவருடைய புத்தியாவது நடக்கணும். அந்த 10ஆம் இடத்து அதிபதியும் 6, 8, 12 மறைஞ்சு இருக்கக்கூடாது. 12ஆம் இடம் கூட சொந்த இருப்பிடத்துல இல்லாமல் வெளியில இருந்தால் சிறப்பு. ஆனால் 6, 8 சம்பந்தப்பட்டால் அப்போ அவர் சொந்த தொழில் சம்பந்தமாக அந்த நேரத்தில் முயற்சி எடுக்கக்கூடாது. அடுத்ததா 11ஆம் இடம் லாபஸ்தானம். தொழிலில் லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் தான். அப்போ 11ஆம் இடத்து அதிபதியுடைய திசை,
அல்லது எந்த திசை நடந்தாலும் 11ஆம் இடத்துடைய புத்தி நடக்கணும். அந்த நேரத்துல நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அது உங்களுக்கு லாபகரமான அமைப்புல இருக்கும். ஆனா அந்த 11ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12ல மறைஞ்சு இருக்கக்கூடாது. கேந்திரம் 1, 4, 7, 10, திரிகோணம் 1, 5, 9ல இருக்கிறப்ப மட்டும் செய்வது சிறப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல 7ஆம் இடம் கூட்டு தொழில். இப்போ பார்ட்னர் வச்சு இப்போ பெருசா முதலீடு போடணும்னா ஒருத்தர் பார்ட்னரை வச்சு செய்வாங்க இல்லையா? இந்த துலா லக்னக்காரவங்க, துலா ராசிக்காரவங்க மட்டும் பார்ட்னர் வச்சு தொழில் செய்யக்கூடாது. பாக்கி இருக்கிறவங்க அவர்களுடைய 7ஆம் இடத்து அதிபதியுடைய தசாபுத்தி, 7ஆம் இடத்துடைய திசை அல்லது எந்த திசை நடந்தாலும் அதுல 7ஆம் இடத்துடைய புத்தி இப்படி நடைபெறும் பொழுது கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சி எடுக்கலாம். ஆனா அந்த 7ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12ல மறைஞ்சி பகை நீச்சமாகி குரு இந்த மாதிரியான சுபகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா செய்யக்கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல அஷ்டமச்சனி நடக்குது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க. இந்த தசாபுத்தியே நடந்தா கூட அவருடைய ராசிக்கு 8ல அஷ்டமச்சனி நடக்குது. அப்பவும் அந்த 2.5 ஆண்டுகள் புது முயற்சிகள் எடுக்கிறது மாதிரி இருக்கிறது சிறப்பு. அதே போல 7.5 சனியில விரயச்சனி, பாதசனியை விட ஜென்மசனின்னு ரெண்டு அதாவது உங்க ராசியிலேயே சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஜென்மசனி காலம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான காலம். அப்ப அந்த நேரத்திலையும் நீங்க புதுசா தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது தொழில் ஆரம்பிக்கிறது சிறப்பு. பாக்கி பாத்தீங்கன்னா 6, 8, 12ல குரு இருக்காரு, 10ஆம் இடத்துல குரு இருக்காரு அப்படின்னாலும் நீங்க கோச்சாரத்துல உங்க ராசிக்கு கோச்சாரத்துல குரு இப்படி 6, 8, 12, 10ஆம் இடத்துலயோ இந்த மாதிரி 4ஆம் இடத்துலயோ 3ஆம் இடத்துலயோ இருக்கும் பொழுது, ஜென்மத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. அதற்கான காலம் வரும் வரை நம்ம வெயிட் பண்றது நல்லது. அப்ப ஒருத்தர் தொழில் தொடங்கணும்னா குரு 2, 5, 9லயே 2, 5, 9, 7, 11ல ராசிக்கு இருக்கணும். அதே போல ஜென்மசனியோ அஷ்டமச்சனியோ நடைபெறக்கூடாது கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும். பொதுவா செவ்வாயை தசம அங்காரகா அப்படிம்பாங்க. 10ஆம் இடம் ஒருவருடைய லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவார், வலுவான நிலை வருவார். அதாவது 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அதுக்கு பேர் திக்பலம். நீச்சமா இருந்தா கூட அவர் திக்பலமா இருக்கார், வலுவாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு 10ஆம் இடங்கிறது திக்பலம். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் தொழில் சம்பந்தமா பெருசா முன்னேற்றம் இருக்குன்னா செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான இறுக பிடிச்சிக்கணும். தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கு முருகப்பெருமான பொதுவா முருகனுடைய வழிபாடு, அதாவது உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி முருகனுக்கு செலுத்துறது, மலை மேல முருகனை சென்று அடிக்கடி வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி உங்க வியாபார ஸ்தலத்துல முருகனுடைய படம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி முருகன் சம்பந்தமான வழிபாடுகள் அதிகரிக்கும் பொழுது தொழில் சம்பந்தமா பெரும்பாலும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தை அனுசரித்து 10ஆம் இடம் மாறுபட்டாலும் பொதுவா முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான லாபத்திற்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஆக ஒரு தொழில் சாதாரணமா தொடங்கும் பொழுது இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் கவனிச்சு தொழில் தொடங்கும் பொழுது தொடங்கக்கூடிய நேரம் முதலில் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிறாங்க இல்லையா? அப்ப தொடங்கக்கூடிய நேரங்கிறது குறைஞ்சபட்சம் இந்த விதிகளுக்கு உட்பட்டு இருப்பது சிறப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.